Taste the Daily. மும்பையில் ஜுவல்லரி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான அன்மோல் ரத்னா விருது தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மும்பை ஜியோ கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற நேஷனல் ஜுவல்லரி அவார்டு 2024 நிகழ்ச்சியில் அன்மோல் ரத்னா விருதினை GJCயின் தலைவர் சியாம் மேக்ரா வழங்க தங்கமயில் இணை நிர்வாக இயக்குனர் ப. ரமேஷ் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது GJC முக்கிய உறுப்பினர்கள் பலரும் உடன் இருந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன், காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் உள்ள 25 வருடங்கள் கடந்த ONGCக்கு சொந்தமான எண்ணெய் கிணறுகளை மூட வேண்டும் என்றார். மேலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தின் விளைநிலங்களாகவே பராமரிக்க வேண்டும் என்ற அவர், காவிரி டெல்டா பகுதிகளில் 60% உணவு உற்பத்தி இருந்த நிலையில் தற்போது 34% குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதே நிலை நீடித்தால் 10 ஆண்டுகளில் பாசன பகுதி முழுவதும் பாலைவனமாக மாறும் என தெரிவித்தார். அப்போது பேசிய பொதுமக்கள், டெல்டா விவசாயி என கூறி மோசடி நாடகம் நடத்தும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் எப்போதுதான் தமிழகத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவது பற்றி கவனம் செலுத்துவார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த மேலக்கோட்டையூரில் நகர்ப்புற வாழிட மேம்பாட்டு வாரியம் சார்பில் புதிய குடியிருப்பு வீடுகள் கட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக புதிதாக 600க்கு மேற்பட்ட வீடுகள் அமைய உள்ளது. இதற்காக 6 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் இடத்தை அளவிடும் பணியை மேற்கொண்டனர். அப்போது மேலக்கோட்டையூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீடு பணி நிறுத்தப்பட்டது. மேலும் காவலர் குடியிருப்பில் அடிப்படை வசதி செய்து கொடுத்துவிட்டு பின்பு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணித்திட்ட முகாமினை முன்னாள் அமைச்சர் சேவூர் S. ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். ஆரணி அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் 25 பேர் சேவூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணித்திட்ட பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். மாவட்ட கல்வித்துறை மூலம் நடைபெற்ற இதற்கான தொடக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S. ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மேலும் அப்பள்ளியில் நபார்டு வங்கி மூலம் 1,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் பள்ளி வகுப்பறை கட்டிட பணியினையும் அவர் ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் முருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 6 நாட்களுக்கு வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் அது 65 கிலோமீட்டர் வேகமாக அதிகரிக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் மும்பை சைபர் கிரைம் போலீசார் பேசுவதாக கூறி பெண்ணிடம் மர்ம நபர் 2 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார். வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி தேவி என்பவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் மும்பையில் இருந்து சைபர் கிரைம் ஆய்வாளர் பேசுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொரியர் ஒன்று மும்பையில் இருந்து ஈரான் செல்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அது உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதில் 450 கிராம் போதைப் பொருட்கள் உள்ளது எனவும், உங்கள் டெபிட் கார்டு மூலமாக 93,000 ரூபாய் கட்டி உள்ளீர்கள் என கூறியுள்ளார். இதையடுத்து உங்கள் வங்கிக் கணக்கில் இருந்து நான் தரும் வங்கிக் கணக்கிற்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 2 முறை அனுப்புங்கள், சரிபார்த்த பின் உங்கள் பணம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மர்ம நபர் 2 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுகவினர் தாக்கியதில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் படுகாயமடைந்தார். மேட்டுப்பாளையம் நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஒருதலைபட்சமாக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் 9 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். நகரமன்ற தலைவரின் அறிவிப்பை எதிர்த்து அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். பின்னர் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மீது திமுக நிர்வாகிகள் சிலர்
தாக்குதல் நடத்தியதில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் குருபிரசாத் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டிக்கர் ஸ்டாலினின் ஆட்சியில் திமுக கவுன்சிலர்கள் குண்டர்கள் போல நடந்து கொள்வதாக அப்பகுதி மக்கள் விமர்சிக்கின்றனர். சென்னையில் அம்மா உணவகங்களுக்கு மறைமுகமாக மூடு விழா நடத்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அரசு துடித்துக் கொண்டிருப்பது பட்டவர்த்தனமாகியுள்ளது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதவரம் நெடுஞ்சாலையில் வார்டு எண் 70 பகுதி எண் 11 மண்டலம் 6க்கு உட்பட்ட பகுதியில் இயங்கி வரக்கூடிய அம்மா உணவகத்தை வைத்தே மற்ற உணவகத்தின் நிலையை அறியலாம் என்று கூறும் பொதுமக்கள், அதிமுக ஆட்சியில் அனைத்து அம்மா உணவகங்களிலும் தரமான மிக மலிவான விலையில் சாப்பிட்டு தாங்கள் வாழ்வை ஓட்டியதாகவும், தற்போது அந்த உணவகத்தில் கடந்த 3 மாதங்களாக கழிவுநீர் வெளியேற வழியின்றி காணப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உணவு தயாரிக்கும் இடம், சாப்பிடும் இடம் உள்ளிட்டவையும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும், இதனால் துர்நாற்றத்துடனேயே அங்கு சாப்பிட வேண்டியுள்ளது என பொதுமக்கள் குமுறுகின்றனர். இப்படி பணியாளர்களுக்கும் உணவருந்த வருபவர்களுக்கும் நெருக்கடி கொடுத்தால் தானாக அம்மா உணவகத்தை மூட வேண்டிய சூழல் வரும் என நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். டியூஷன் பேசுகிறேன், முதலமைச்சர் டியூஷன்லேருந்து. காலையில் வந்து நான் 3 மாதமாக இங்கே வந்து சாப்பிட்டு தான் இருக்கிறேன். காலையில் வந்து சாப்பிடும் போது இந்த இட்லியில் வந்து ஈ மெக்குது, கொசு இருக்குது. எவ்வளோ சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்க மாட்டேன். 3 மாதமாக நான் இங்கே தான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போது இந்த வேலை செய்கிறவங்களுக்கு கூட சொன்னேன். அவங்கள வந்து நான் எவ்வளோ சொன்னேன், அவங்களுக்கு நான் என்னென்னா சார் எங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஜெயிலேருந்து எல்லார்கிட்ட நான் சொல்லி பார்த்தேன். நான் சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க. அவங்க எப்போ அம்மா உணவகம் வந்ததோ அதுலேருந்து நாங்கள் இங்கே தான் அம்மா உணவகத்தில் தான் வாங்கி சாப்பிட்றோம். இந்த எனக்கு ஆட்டு ப்ராப்ளம், நைட் சாயந்தரம்னா வந்து சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவேன். காலையில் நான் பொங்கல் எதனா வாங்கி சாப்பிட்டு போவேன். இப்படி நாறுது, வரவேத்துக்கு வாந்தி வர்ற மாதிரியா இருக்குது, பயங்கரமாக வாந்தி வருது. இதுலேயே நோய் வரும். இப்படி நின்று எப்படிங்க வாங்கி நான் சாப்பிட முடியும்? புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே சேதமடைந்துள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுபாறை பகுதியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் முழுவதும் சேதமாகி மேற்கூரை பெயர்ந்து தினமும் கீழே விழுந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு பெற்றோர்கள் அச்சத்துடன் அனுப்பும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை நிர்வாக திறனற்ற திமுக அமைச்சரிடம் இது குறித்து தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சேதமடைந்த அங்கன்வாடி கட்டிடத்திற்கு பதிலாக புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. தினசரி வந்து டெய்லி இது இடிஞ்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து நாங்கள் நிறைய முறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதை வந்து உடனடியாக சரி செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. ரெண்டாவது வந்து மேல்கூரை வந்து டெய்லி உடஞ்சி கொட்டிக்கிருக்கு. சமையல் இங்கே செஞ்சு தான் பக்கத்தில் ஒரு வீட்டில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிருக்காங்க. இது வந்து மழை காலத்துலலாம் ரொம்ப பாதிக்கப்படும். இதை உடனடியாக வந்து சரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னையில் கிடைக்கும் மீன்களில் வேதியியல் பொருட்களை பயன்படுத்தும் அவலம் இருப்பதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை தீவிரப்படுத்தினால்தான் மக்களுக்கு தரமான மீன்கள் கிடைக்கும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சென்னையில் விற்கும் மீன்களில் அதிக அளவு ரசாயனம் கலந்திருப்பதை கண்டறிந்த பொதுமக்கள் இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அளவிற்கு உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தரமான மீன்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இது இன்னும் கண்காணிச்சா, அதாவது மக்களாகிய நாங்கள் ஒரு நல்ல மீனை, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு தரமுள்ள மீனை உண்டு அதன் வழியாக ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாங்களும் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நான் சொல்லி அதை நான் தெரிவிக்கிறேன். இல்லை, கண்காணிக்கிறாங்க, அவங்களும் சொல்ல முடியாது, கண்காணிக்கலன்னு சொல்ல முடியாது. இன்னும் நான் கண்காணிக்கணும், இன்னும் தீவிரம் அதிகப்படும், இன்னும் டீப்பாக வந்து பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி செக்கிங்லாம் பண்ணி அவங்க இந்த மீன் விற்கலாம் வேண்டாம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மக்களாக எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு அக்டோபர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை தூத்துக்குடி சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பினர் யாரும் ஆஜராகவில்லை. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி சார்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.